சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் 24/2/2024 சனிக்கிழமை. பௌர்ணமி திதி 6:18 மாலை வரை, பின் பிரதமை திதி. மகம் நட்சத்திரம் 10:33 இரவு வரை, பின் பூரம் நட்சத்திரம். அதிகண்டம் நாமயோகம் 19:48 நாளிகை வரை, பின் சுகர்மம் நாமயோகம். பவகரணம் 30:45 நாளிகை வரை, பின் பாலவகரணம். அமிர்த யோகம் 41:23 நாளிகை வரை, பின் சித்த யோகம். இன்று பௌர்ணமி விரதம். மாசி மகம். சூலம் கிழக்கு தென்கிழக்கு 9 நாளிகை. பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் 6 முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் காலை 7:32 முதல் 8:02 வரை. முற்பகல் 11:02 முதல் 1:32 வரை. பிற்பகல் 5:32 முதல் 8:02 வரை. இரவு 9:32 முதல் 10:32 வரை. இன்று நல்ல நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று 2 கூடிய சுக்கிர பகவானுடன் சேர்ந்துள்ளார். ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான். 5ஆம் பாவத்தில் சந்திரன் உள்ள நிலையில் 10ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் ராசியில் உள்ள குருவையும் சந்திரனையும் பார்க்கும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பட்டம் பதவிகள் கிடைக்கும். சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். விவசாயிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளோ பண உறவுகளோ ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பணியிடத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: கணவர் மனைவியருக்குள் சந்தோஷ மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வ அருள் கிட்டக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவுகளோ நல்ல செய்திகளோ தேடி வரும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியருக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்களது உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மேசராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 274, 696. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சேர்ந்துள்ளார். 11ஆம் பாவத்தில் ராகு, 12ஆம் பாவத்தில் குரு உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: உறவினர்கள் நண்பர்களுக்குள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண வயதில் உடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள்.
வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகமான தன லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சிறப்பு நிலையில் தேர்ச்சி பெற்று நற்பெயர் பெறுவார்கள். அரசு பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அரசு பணி கிட்டும். திருமண வயதில் உடைய ஆண்கள் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அதிக அலைச்சலோ மனச்சோர்வோ ஏற்படக்கூடும். தாய் தந்தையரால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தனலாபம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரிஷப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 696, 485, 274. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்திலும், சூரியன் சனி புதன் 9ஆம் பாவத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 8ஆம் பாவத்திலும், குரு 11ஆம் பாவத்திலும், ராகு 10ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இருப்பினும் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்நாள் விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளோ பண வரவுகளோ ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சொத்து பிரச்சனைகள் விலகி வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். திருமண முயற்சியில் இருப்போருக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை விலகும். சொத்து வழி பங்காளி வழி பிரச்சனைகள் விலகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 696, 485, 274. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 8ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களிடம் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவலோ பணவரவுகளோ ஏற்படக்கூடிய நல்ல நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு எதிர்பார்த்த பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகள் மாணவர்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் ஏற்றமிக்க ஒரு நல்ல நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 274, 797. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு ராசியில் சந்திரனும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 7ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 8ஆம் பாவத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் குருவும் இருக்கும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் இருக்கும் சந்திரன் அதிக அலைச்சலையும் மனச்சஞ்சலங்களையும் ஏற்படுத்துவார். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வியாபாரம் தொழில் விஷயமாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். எதிர்பார்த்த பண வருவாயும் நல்ல செய்திகளும் தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உங்களது உறவினர் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரும். உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வாங்கும் முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். தாய் தந்தையர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உறவினர்கள் நண்பர்களுடன் கவனமுடன் பழக வேண்டும். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திருமண வயதுடையவர்கள் திருமண வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 981, 541. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரனும், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 8ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஒரு சிலருக்கு வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் கிட்டும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான செலவுகளை செய்யலாம். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்வார்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது உத்தியோகம் பணியில் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு உத்தியோகம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் உடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேருவார்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். தாய் தந்தையர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 696, 835.
5:41, 1:64. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரனும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். துலாம் ராசிக்கு 10ஆம் பாவாதிபதி சந்திரன் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன லாபங்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். உறவினர்களுடன் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது வியாபாரம் தொழிலில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பூர்வீகம் புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது புத்திரர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் கிட்டும். பூர்வீக சொத்து வீடு வழியில் எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பொருளாதார நிலைகளில் மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன லாபங்கள் கிட்டும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாறுதல்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உறவினர்கள் நண்பர்களுக்குள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பூமி வழி சொத்து வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 696, 485, 274. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 5ஆம் பாவத்தில் ராகுவும், 6ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். அரசு உத்தியோகத்தில் இருப்போருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாறுதல்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண தடைகள் விலகி திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு சிறப்பான நாள். கணவன் மனைவியருக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒன்று கூடுவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சொத்து வழி பிரச்சனை, பங்காளி வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 981, 274. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 4ஆம் பாவத்தில் ராகுவும், 5ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவலோ பண வரவுகளோ ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரத்துறையினருக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். சொத்து வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். விவசாயிகள் ஆதாயமான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடம் மாறுதல்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண வயதிலுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிறந்த நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 696, 274. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இன்று சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருந்து சந்திராஷ்டமமாக விளங்குகிறது. எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உறவினர்கள் நண்பர்களுடன் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். பூர்வீக சொத்து வழியில் செலவு ஏற்படும். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாள். பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்திலும், சுக்கிரனும் செவ்வாயும் 12ஆம் பாவத்திலும், சூரியன் சனி புதன் ராசியிலும், 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். சொத்து வழி பங்காளி வழி பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோருக்கு இன்று நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சகோதரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். சொத்து வழி பிரச்சனை பங்காளி வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு காரிய முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திருமண முயற்சியில் இருப்போருக்கு திருமணம் கைகூடும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 696, 274. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரனும் 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் 12ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் ராசியில் ராகுவும் 2ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். அரசு பணியில் இருப்போருக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறுவர். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பட்டம் பதவிகள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சி சம்பந்தமான அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளிநாட்டில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு நல்ல நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோர்கள், வெளிநாட்டுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்வோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உறவினர்கள் நண்பர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 696, 981. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.